ஹாய் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் இன்னைக்கு வந்து பிஸியாலாம் இல்லை, ஆனால் பிஸியாக ஆக்கிக்கிட்டேன் சரிங்களா. ஸோ போர் அடிக்கும் போதெல்லாம் எஃப்எம் போட்டு எஃப்எம்மில் நிறைய கதைகள் சொல்கிறாங்க கேட்டுக்கிட்டு நல்லா சோகப்பாட்டெல்லாம் போட்டு நல்லா கேட்டுட்டு மண்டையை திருத்துன்னு மண்டையில் அடிச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டேன். முட்டை வறுத்துருக்கேன், சாப்பாடு வச்சுருக்கேன், தக்காளி வறுத்துட்டேன் சரிங்களா. ஏன்னா மளிகை கடைக்காரங்க லீவ் போட்டாங்க திடீர்னு. அதுக்கப்புறம் காய் வாங்கிறதுக்கிட்ட இடம் இல்லாதனால் நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் இப்போ நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா இதை கழட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாமி இது பண்ணிட்டு தான் போடணும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்பயுமே என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் விதைகள்லாம் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் விதையெல்லாம் இது பண்ணுவோம்ல, இருங்க புரிஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி விதைகள்லாம் பப்பாளி வந்து சாப்பிட்டேன்னா அதோட விதையை எடுத்து வச்சுருவேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் செடி முளைக்கிறதுக்கு போட முடியாது, ஏன்னா நாங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கோம். ஆனால் யார்ட்டையாச்சும் கையில் கொடுத்து நான் போகிற வழியில் இப்படி வீசிடுங்க, அது பாட்டுக்கு முளைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருவேன். இப்போ என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் விதை எடுத்து நல்லா காய வச்சுருக்கேன். ஸோ யார்ட்டையாச்சும் ஒருத்தவங்க இல்லை என் கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி விதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரிஜினல் நாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த மாதிரி விதைகள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு யார்கிட்டயா கொடுத்தோம்னா அவங்க எங்கேயாச்சும் போட்டு போனால் கூட அதில் வந்து ஒரு 2 காய் வந்தால் கூட அது நம்ம பேர் சொல்லாதா அப்படிங்கிற ஒரு ஆசை தான் சரிங்களா. நிறைய விதையெல்லாம் எடுத்து நிறைய பேர்த்திட்ட கொடுத்து விட்டுருக்கேன். என் கஸ்டமர்கிட்டையும் சரி, நிறைய பேர் செடி வளர்ந்து அதில் காயே எடுத்துட்டேங்க அப்படிம்பாங்க. ஜன்னலுக்கு அந்த பக்கம் தூக்கி போடுவேன், அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குது காலி இடம், அதில் வளர்ந்தெல்லாம் அந்த காயே எடுத்து நான் சமைச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை குப்பையில் போடாமல் அது ஒரு செடியாக ஆக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் இத்தனை விதை இருக்குது, பூசணிக்காய் விதை, இதில் எப்படியும் ஒரு 5 செடினாச்சும் வரும்ல. அந்த 5 செடியில் எத்தனை காய் காய்ச்சி நம்ம பேர் என் பேர் அப்படி சொல்லணும்ல, அதுக்காக நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு, ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பப்பாளி விதை இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா நல்லா வளரும். இப்போ இவருக்கு சுகர் இருக்கிறனால வெந்தயம் இருக்குல்ல, அது வந்து அவர் தண்ணி குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை இது பண்ணிடுவார், முளைப்பு வந்துருந்துச்சு. அதை கொண்டு போய் வெளியே கற்றாழை செடியில் போட்டு சூப்பராக கீரை வந்துருச்சு காய்ஸ், சூப்பராக கீரை வந்துருச்சு. அதனால சரி ஓகே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இனிமேட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன விஷயமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து உங்களால் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண முடியலனாலும் யார்கிட்டே கொடுங்க, காய வச்சு கண்டிப்பாக அவங்க வந்து அது செடியாக்கிடுவாங்க. என்னோடய கொண்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஏன்னா வெயிலுக்கு தாங்க முடியலையேன்னு கொண்டையை தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால அடிக்கடி ஊருக்கு போவோம் சரிங்களா. எனக்கு பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இவர் என்ன ஆகும்னா எங்கேயுமே நாங்கள் டூர்லாம் போக மாட்டோம், ஊருக்கு தான் அதிகமாக போவோம். அங்கே போயிட்டு இயற்கையோட இவர் வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மலை இருக்கும், அந்த மலையில் போய் அந்த காக்கா குருவி சவுண்டு இதெல்லாம் கேட்டு அந்த இருட்டு கட்டின நேரத்தில் வெளியே வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த லைட்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அதை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன், இயற்கையை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ இவரும் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு, நானும் கடை விட்டா வீடு அப்படிங்கிற மாதிரி மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருந்த என்னோடய லைஃப் எல்லாமே மிஸ் பண்ணுறேன். இயற்கையே பார்க்க முடியாத அளவுக்கு வெறுக்கிற என்ன லைஃப்டா அப்படிங்கிற மாதிரி. இயற்கையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட இயற்கையை சார்ந்து இருக்கிற லவ் தெரியும். ஸோ நீங்களும் இயற்கையை எத்தனை அளவுக்கு நேசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இயற்கையோடு எடுத்த எல்லாமே நம்மளை வந்து ஒரு மென்டலி நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அது டிப்ரெஷன்லேருந்து கொண்டு வரும். சாயந்தர நேரம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த காக்காலாம் போயிட்டு கூடு தனியாக அதோட இடத்துக்கு போகும். அப்போ ஒரு சவுண்டு கேட்கும் போது பார்த்திங்கன்னா மைண்டு பயங்கர ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு